வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எது மிக முக்கியம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அது மின்சாரம் தான். ஆனா அந்த கரண்ட் நமக்கு எப்படி கிடைக்குது? வாங்க இந்த முழு விளக்கத்துல, குறிப்பா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக படிச்சிட்டு இருக்கிற உங்களுக்காக தமிழ்நாட்டோட அனல் மின் நிலையங்களுக்குள்ள ஒரு டீப் டைவ் அடிப்போம். ரெடியா? முதல்ல விழுப்புரம் எம்டிஎன்பிஎஸ்சி அகாடமி மாணவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய். வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தேடலாம். தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கிற இந்த பவர், அதாவது மின்சாரம், அது எப்படி தயாரிக்கப்படுது? சரி, நாம இந்த டாபிக்கை எப்படி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் பார்த்துடலாம். முதல்ல தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி எப்படி இருக்குன்னு ஒரு ஓவர்வியூ. அப்புறம் முக்கியமான அனல் மின் நிலையங்களான தூத்துக்குடி, மேட்டூர், வடசென்னைக்கு ஒரு வர்ச்சுவல் டூர் போவோம். அங்கெல்லாம் நிலக்கரி சப்ளை எப்படி நடக்குது, புதுசா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்தது, அப்புறம் ரொம்ப முக்கியமா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். தமிழ்நாடோட மின்சார தேவையை பூர்த்தி செய்யறதுல இந்த அனல்மின் நிலையங்களோட பங்கு ரொம்பவே பெருசு. சொல்லப்போனா இதுதான் நம்ம ஸ்டேட்டோட பவர் கிரிடோட உண்மையான பேக்போன். ஏன்னா 24 மணி நேரமும் வருஷத்துல 365 நாளும் எந்த தடையும் இல்லாம மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒர்க்காஸ் இதுதான். சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான கட்டத்துக்குள்ள நுழையிறோம். தமிழ்நாட்டோட மின் உற்பத்தியில சிங்க பங்கு வகிக்கிற 3 பிரம்மாண்டமான அனல் மின் நிலைய வளாகங்களுக்குள்ள போக போறோம். வாங்க பாட்டலாம். நம்மளோட இந்த டூர்ல முதல் ஸ்டாப் எங்கன்னு பாத்தீங்கன்னா தெற்கோட முத்துநகரம் தூத்துக்குடி தான். இங்க இருக்கிற அனல் மின் நிலையம் நம்ம மாநிலத்தோட மிக முக்கியமான பவர் ஹப்புகள்ல ஒண்ணு. இந்த பிளான்ட்டோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா? 1050 மெகாவாட். அதாவது ஒவ்வொன்றும் 210 மெகாவாட் இருக்கிற 5 பெரிய யூனிட்கள் இங்க வேலை செய்யுது. இது லட்சக்கணக்கான வீடுகளுக்கு வெளிச்சம் கொடுக்க போதுமான பவர். கெப்பாசிட்டி மட்டும் இல்லங்க, இந்த பிளான்ட்டோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல். யோசிச்சு பாருங்க, அதோட 5வது யூனிட் மட்டும் தொடர்ந்து 126 நாள், அதாவது 4 மாசத்துக்கு மேல ஒரு செகண்ட் கூட நிறுத்தாம ஓடி இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம்! அது மட்டும் இல்லாம குறைஞ்ச அளவுல எண்ணெய் பயன்படுத்தி இயக்குனதுக்காக விஓசி போர்டு கிட்ட இருந்து அவார்டும் வாங்கியிருக்கு. இதெல்லாமே அதோட எஃபிஷியன்சிக்கு ஒரு பெரிய சாட்சி. ஓகே, தூத்துக்குடியிலிருந்து நம்ம பயணம் இப்போ காவேரி ஆற்றங்கரைக்கு மேட்டூரை நோக்கி போகுது. இங்க மேட்டூர் அனல் மின் நிலையம் ஐ மற்றும் ஐஐன்னு 2 பெரிய பிளான்ட்ஸ் இருக்கு. இந்த 2 பிளான்ட்டும் சேர்ந்து உற்பத்தி பண்ற மொத்த பவர் 1440 மெகாவாட். எம்டிபிஎஸ் ஐ 840 மெகாவாட்டும் எம்டிபிஎஸ் 2 600 மெகாவாட்டும் உற்பத்தி பண்ணுது. இதுவும் நம்ம மாநிலத்தோட மின்சார தேவைக்கு ஒரு பெரிய சப்போர்ட். மேட்டூர் பிளான்ட்டோட சாதனைகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ஒரு பவர் பிளான்ட் வெறும் கரண்ட் மட்டும் தயாரிக்காது, அதோட பை ப்ராடக்ட், அதாவது சாம்பலை வித்தும் காசு சம்பாதிக்க முடியும்னு இது ப்ரூவ் பண்ணிருக்கு. பாருங்க, ஆகஸ்ட் 2024ல மட்டும் 9 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம். இன்னொரு முக்கியமான விஷயம், எம்டிபிஎஸ் 2 பிளான்ட்டோட ஹீட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, குறைஞ்ச நிலக்கரியை வச்சு அதிக மின்சாரத்தை உற்பத்தி பண்றாங்கன்னு அர்த்தம். இதுதான் எஃபிஷியன்சி. நம்ம அனல் மின் நிலைய டூரோட ஃபைனல் ஸ்டாப் நம்ம தலைநகர் சென்னைக்கும் வட மாவட்டங்களுக்கும் பவர் சப்ளை பண்ற மிக முக்கியமான இடமான வட சென்னை அனல் மின் நிலைய வளாகம்தான். இங்க இருக்கிற 3 பிளான்ட்ஸோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா? அடேங்கப்பா, 2630 மெகாவாட். நாம இதுவரைக்கும் பார்த்ததுலயே இதுதான் பிக்கெஸ்ட். தமிழ்நாட்டோட ஒரு உண்மையான பவர் மான்ஸ்டர்னு இதை சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற நண்பர்களே, இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது உங்களுக்கான ஒரு சூப்பர் ரிவிஷன் டூல். முக்கியமான அனல் மின் நிலையங்களோட கெப்பாசிட்டி, அதோட சாதனைகள் எல்லாத்தையும் ஒரே டேபிள்ல கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். மறக்காம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்க்கு முன்னாடி ரிவைஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, தெர்மல் பவர் பிளான்ட்ஸை பத்தி பார்த்தாச்சு. இப்போ கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்ஸுக்கு வருவோம். இதுங்க தெர்மல் பிளான்ட்ஸ் மாதிரி 24/7 ஓடாது. இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. எப்போ பவர் டிமாண்ட் திடீர்னு அதிகமாகுதோ அப்போ மட்டும் வேகமா ஸ்டார்ட் ஆகி பவர் கிரிட்டை ஸ்டேபிளா வச்சுக்க உதவும். சில கேஸ் பிளான்ட்ஸ் ஏன் ஓடுது, சிலது ஏன் ஓடலன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள், காசு தான். குத்தாலம் பிளான்ட்ல ஒரு யூனிட் கரண்ட் தயாரிக்க வெறும் ₹6.25 தான் ஆகுது. ஆனா திருமக்கோட்டையில ₹17. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய செலவு வித்தியாசம் தான் திருமக்கோட்டை பிளான்ட் ஏன் நிறுத்தப்பட்டிருக்குங்கிறதுக்கு காரணம். மத்த கேஸ் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, வலுதூர் பிளான்ட்ஸ் குறைஞ்ச செலவுல ஸ்டெடியா பவர் கொடுக்குது. பேசின் பிரிட்ஜ் பிளான்ட் ஒரு எமர்ஜென்சி கார்டியன் மாதிரி. திடீர்னு பவர் ஷார்டேஜ் வர மாதிரி இருந்தாலோ இல்ல கிரிட்டுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்பட்டாலோ மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. சரி, இவ்ளோ பெரிய பவர் ஹவுசஸ்லாம் ஓடணும்னா அதுக்கு எரிபொருள் வேணுமே. அந்த நிலக்கரி எங்கிருந்து வருது, அதோட சப்ளை செயின் எப்படி வேலை செய்யுது, வாங்க அதை பார்க்கலாம். இது ஒரு பெரிய கடல் பயணமே சொல்லலாம்.
இந்தியாவோட கிழக்கு கடற்கரையில் இருக்கிற பாரதீப், தாம்ரா மாதிரியான துறைமுகங்கள்ல இருந்து நிலக்கரிய பெரிய பெரிய கப்பல்கள்ல ஏத்தி நம்ம எண்ணூர், தூத்துக்குடி துறைமுகங்களுக்கு கொண்டு வராங்க. சப்ளைல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இப்போ புதுசா விசாகப்பட்டினம் போர்ட் வழியாவும் நிலக்கரி வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க ஒரு முக்கியமான நம்பர் இருக்கு பாருங்க, 59 கோடி ரூபாய். இது என்ன தெரியுமா? புது கப்பல்களை பயன்படுத்த ஆரம்பிச்சதால 2023-24 வருஷத்துல மட்டும் நிலக்கரி டிரான்ஸ்போர்ட் செலவுல மிச்சப்படுத்தின பணம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன மாற்றம் எவ்வளவு பெரிய சேமிப்பு உருவாக்குதுன்னு. இது ஒரு நல்ல நிர்வாக திறமைக்கு அடையாளம். ஓகே, இதெல்லாம் இப்போ நடக்கிறது. ஃபியூச்சர் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டோட பவர் தேவை இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். அதை சமாளிக்க புதுசா என்னென்ன தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. உடன்குடி ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுது. ஏற்கனவே 91% மேல வேலை முடிஞ்சிருச்சு. 2025 ஜூலைல முதல் யூனிட்டும் அக்டோபர்ல 2வது யூனிட்டும் ஸ்டார்ட் ஆகும்போது தமிழ்நாட்டோட மின் உற்பத்தி திறன்ல இது ஒரு பெரிய ஜம்பா இருக்கும். பவர் ஜெனரேஷனுங்கிறது ஒரு நாணயத்தோட ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இவ்ளோ பெரிய அனல் மின் நிலையங்கள் இந்த சுற்றுச்சூழல் விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? பவரையும் பாதுகாப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்றாங்க? சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. 1, சாம்பலை ஒரு வேஸ்டா பார்க்காம அதை சிமெண்ட் ஃபேக்டரிகளுக்கு வித்து காசா மாத்துறாங்க. 2வது, மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தோட ரூல்ஸ் படி பழைய சாம்பல் குளங்களை தூர்வாரி நிலத்தை சரி செய்யும் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. 3வது, புதுசா கட்டுற பிளான்ட்ஸ் எல்லாமே குறைஞ்ச எரிபொருளை பயன்படுத்தி அதிக பவரை தர்ற மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட வடிவமைக்கப்படுது.